ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் வேல்மாறல் பூஜை வந்து செஞ்சுருந்தேங்க. ஃபஸ்ட் டைம் நான் இந்த டைம் தாங்க செஞ்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் எப்பயும் செஞ்சதில்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல் வந்து நான் இப்போ ஒரு 3-4 மாதமாக வந்து கேட்டுட்ருக்கேங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமாக கந்த சஷ்டி கவசம் தாங்க கேட்டுட்டு இருந்தேன். சடனாக என்னன்னு தெரில, எனக்கு வந்து இந்த வேல்மாறல் வந்து கேட்கணுன்னு தோணிட்டு இருந்துச்சு. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேங்க. எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நிலவாசலை க்ளீன் பண்ணி பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நிலவாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றிட்டேங்க. எல்லா விளக்குமே ஏற்றி முடித்த பிறகு தாங்க அபிஷேகம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் தாங்க அபிஷேகம் பண்ணணும். எப்போ நம்ம அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே தண்ணியில் அபிஷேகம் பண்ணணுங்க. முருகருக்கும் வேலுக்குமே நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க பாலில் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த வேல்மாறல் பூஜை என்னைக்கு ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிற சஷ்டி, தேய்பிற சஷ்டி, கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாளில் கூட ஆரம்பிச்சிக்கலாங்க. அது முருகருக்கு உகந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை நாளையில் கூட நம்ம வேல்மாறல் பூஜை வந்து செய்ய ஆரம்பிச்சிக்கலாங்க. இந்த வேல்மாறல் பூஜை செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்ட வேல் இருக்கணுமான்னு கேட்டால் தேவை இல்லைங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடைய வீட்லேயுமே நம்ம முருகருடைய ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். அதில் வந்து வேல் இருக்குங்க. அதை வச்சு கூட நம்ம இந்த வேல்மாறல் பூஜை வந்து செய்ய ஆரம்பிச்சிக்கலாங்க. இந்த வேல்மாறல் பாராயணம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 48 நாள் தான் பண்ணணுமான்னு கேட்டால், முடிகிறவங்க 48 நாள் பண்ணலாங்க. முடியாத பட்சத்தில் எங்களாலெல்லாம் முடியாதுங்க அப்படின்றவங்க 21 நாள் பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா 6 நாள் பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே தொடர்ந்து 9 வாரம் 11 வாரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்குங்க. அது கை மேலேயே பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்கங்க இந்த வேல்மாறல் பாராயணம் செய்யும்போது. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான அபிஷேகம் தாங்க செஞ்சுருந்தேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் தாங்க செஞ்சுருந்தேன். அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொடுத்துருந்தேங்க. அது வந்து முருகர் ரொம்ப அழகாக பொறுமையாக நிதானமாக குடிச்சிருந்தாருங்க. அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு இருந்து இந்த மாதிரி பால் தண்ணி இதெல்லாமே குடிச்சிட்ருக்காருங்க. இது மூலமாக தான் என் கூட இருக்கிறாருன்னு நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கனவுல வந்து காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லுவாங்கங்க. அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து திருச்செந்தூர் முருகருடைய விபூதி கிடைக்கிது மற்றவங்க கையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் வந்து நம்ம வீட்டில் தண்ணி பால் இதெல்லாமே குடிக்கிறாருங்க. இந்த வழியில் தான் முருகர் வந்து என் கூடயே எப்பயும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேங்க. அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகருக்கும் வேலுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை பூவாலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ, ரோஜா பூவால், பன்னீர் ரோஜா வந்து கிடச்சிருந்துச்சுங்க. அதனால் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதோட வேல்மாறல் பாராயணம் செய்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவன் சொல்லிட்டு அரிசி மாவில் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு 6 வெத்தலை வச்சு 6 விளக்கும் அது மேலே 6 விளக்கு வச்சு அந்த வெத்தலை காம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி அந்த விளக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பஞ்சு திரி போட்டு ஒரு விளக்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டு தீபம் ஏற்றிருந்தாங்க. மற்ற எல்லா விளக்குலையுமே நார்மலாக பூஜைக்கு ஊற்றக்கூடிய எண்ணெயை வந்து ஊற்றி விளக்கு ஏற்றிருந்தாங்க. நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தாங்க வச்சுருந்தேன். வேறு எதுவும் வைக்க முடியல. முருகர்கிட்ட ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி நிரப்பி அதில் வந்து ஓம் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருந்தாங்க. ஷட்கோண கோலம் போட்டிருந்தேன் பாருங்கள். அதுக்கு நடுமதியில் ஒரு தட்டு வச்சு தட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேலுக்கு வந்து பூவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட வேல்மாறல் புக்கு இல்லாதனால நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து தாங்க நான் பாராயணம் பண்ணியிருந்தேன் வேல்மாறல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை நினச்சி ஒரு பாடல் வந்து பாடணுங்க. அவர் ஏன்னா நம்ம எந்த ஒரு சங்கல்பம் வச்சுருந்தாலையும் வேண்டுதல் வச்சுருந்தாலுமே அது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நாம் வந்து விநாயகரை வேண்டிக்கணுங்க. விநாயகருடைய பாடல் முடிஞ்சதுமே வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்ற இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா 6 முறை வந்து நம்ம பாராயணம் பண்ணணுங்க. அதுக்கப்புறமா தான் முருகருடைய பெருமையும் அழகையும் சொல்கிற மாதிரி கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலையும் பாடி முடிச்சுட்டு திருப்பியும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு 6 முறை வந்து பாராயணம் பண்ணணுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேலினுடைய ஆற்றல் வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பாடல் தாங்க. தடம் கொற்றா வேல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடலையும் பாடி முடிச்சுட்டு திரும்பவும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு 6 முறை பாராயணம் செய்யணுங்க. அதுக்கு
அதுக்கப்புறமா தாங்க திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற பாடலை வந்து பார்த்திங்கன்னா 20 முறை வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ண பிறகு வேல்மாறலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாடல் வந்து பார்த்திங்கன்னா பருத்த முளை சிறுத்த இடை அப்படின்ற இந்த பாடல் வந்து பாராயணம் பண்ணதுமே திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற அந்த பாடலை வந்து பாராயணம் பண்ணுங்க. திருப்பி அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு அடியுமே பாராயணம் பண்ணும்போதுமே இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற பாடலை வந்து பாராயணம் பண்ணணுங்க. இந்த வேல்மாறலில் இருக்கக்கூடிய 64 அடியுமே பாராயணம் பண்ண பிறகு திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற அந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா 20 முறை பாராயணம் பண்ணி முடிக்கணுங்க. கடைசியாக வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்ற இந்த லைனி பாராயணம் பண்ணி இந்த பூஜையை முடிச்சிட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து இந்த மாதிரி தாங்க பூஜை பண்ணியிருந்தேன். வேல்மாறல் மகா மந்திரத்தை பாராயணம் செய்யும் போது கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கங்க, நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்கங்க. நம்மளுக்கு எந்த மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளும் வேலுடைய அருளாலையும் வேல் இருக்கக்கூடிய இடமெல்லாம் வெற்றின்னு தாங்க சொல்லுவாங்க. அதனால் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க. கை மேலே பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த பூஜையை செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி